தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா வேலூருக்குலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடியே வசூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மலைக்குன்று, அங்கே தான் தீர்த்தகிரி மலை. அந்த மலைக்குன்றுக்கு மேலே வள்ளி தேவயானி சமேதரோட பழமையான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பராமரித்து வந்து அதுக்கான திருப்பணிகளை செஞ்சு படித்துறைகள்லாம் அமைச்சு பாதைகள்லாம் அமைச்சு கொடுத்தவர் வந்து இங்கே இருக்கிற நடராஜ முதலியார் அப்படின்றவர் தான் அதை ஸ்தாபிதம் பண்ணி இவ்வளோ காலமாக நடத்தி வந்துருக்காரு. அவர் மறைவுக்கு பின்னாடி இப்போது அவருடைய தமையன், அதாவது அவருடைய சன் வந்து ஸ்ரீனிவாசன் என்கிற அன்பர் வந்து இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் நடராஜர் முதலியாருக்கு ஒரு கனவு இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முருகனை பண்ணணும். அவர் பத்து கேவ்ஸ் போயிருக்கிறாரு, மலேசியாவில் இருக்கிற பத்து கேவ்ஸ் போயிருக்காரு. அங்கே பார்க்கும்போது அவருக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்ற அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. 8 வருஷம் போச்சு, நடக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதை அவருடைய தமையன் ஸ்ரீனிவாசன்கிட்ட சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். 2021 இந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீனிவாசன் இந்த அளவுக்கு இப்படி ஒரு பெரிய முருகனை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மலையில் தீர்த்தகிரி முருகன் இப்படி வந்திருக்காரு. இது இப்போதைக்கான கதை. இதுக்கு முன்னாடி அந்த புராண கதையை நம்ம சொல்லணும். இந்த கோயிலில் அங்கே நீங்கள் ஒரு 2 கோயிலாக இங்கே வந்தீங்கன்னா 2 கோயிலாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு குன்றில் பழமையான கோயில் இருக்கும், அது சின்ன முருகன் சின்ன அமைப்பில் இருப்பார், வள்ளி தேவயானி சமயத்தோடு இருப்பார். அங்கே நம்ம அபிஷேகத்தை பார்த்தோம். அந்த அபிஷேகத்தில் வள்ளி பார்க்கும்போது ரொம்ப பழமையான குழந்தை முகம் வள்ளிக்கு. தேவயானி அதே மாதிரி அவங்களுடைய ராஜ கம்பீரத்தோடு இருக்காங்க. முருகன் சின்ன முருகன், அருமையான முருகன். அந்த முருகன் இங்கே ஏன் வந்தார் அப்படின்றதுக்கான ஒரு புராண கதை இருக்குது, இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இங்கேருந்து வள்ளிமலை இருக்குது கிட்ட. வள்ளிமலை வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அந்த பக்கத்தில் இருக்குது. வள்ளிமலை இருக்குது. அந்த வள்ளிமலையில் முருகன் சூரசம்ஹாரம் நடந்ததுக்கப்புறமா வள்ளியை காதலித்து மணந்து கொன்ற இடம் அது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு இந்த மலைக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நாள் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் வள்ளிமலைக்கு போகிறாரு. வள்ளியை காதலித்து மணக்கிறாரு. ஸோ இந்த இலைப்பார்ன இடம் தீர்த்தகிரி. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.